என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். என்னப்பா சங்கரா, சம்போ மகாதேவா, சர்வலோக சரண்யா. என் அப்பனே, படித்ததில் பிடிச்சது மகாபெரிவாளோட திருவிளையாடல் தான் இதுவும். அவ்வளவு அருமையாக இருக்குது. படிக்க எத்தனை தரம் படித்தாலும் திகட்டாது, எத்தனை தரம் கேட்டாலும் சலிக்காது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ, பூரா கதையும் கேளுங்கோ. மகாபெரிவாளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். பூனாவில் இருக்கா ஒரு குடும்பம். அவளுக்கு சசிகலான்னு ஒரு குழந்தை இருக்குது, ரொம்ப சின்ன குழந்தை. அவளோட தாத்தாவோட நண்பர் ஒருத்தர் ஒரு லெட்டர் போட்டிருந்தார். அதில் அவர் தக்ஷணாமூர்த்தியோட படத்தையும் பெரியவாளோட திருவுருவ படத்தையும் அனுப்பி அந்த மாதிரியே சசிகலாவை டிராயிங் பண்ணி அனுப்ப சொல்லி எழுதியிருந்தார். சசிகலா டிராயிங் சின்ன குழந்தை, ஆனால் டிராயிங் ரொம்ப நன்னா பண்ணுவோம். 1961 மகாபெரிவாளை சசிகலா தரிசனம் பண்ணின போது அவள் வரைஞ்ச தட்சிணாமூர்த்தி படத்தை பார்த்து ரொம்ப நன்னா வரைஞ்சிருக்கிறதாகவும், தட்சிணாமூர்த்தியோட கண்களை வரைகிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் குழந்தை ரொம்ப நன்னா வரைஞ்சிருக்கான்னு பெரியவா சொன்னார். சசிகலாவுக்கு கொஞ்சம் சின்ன குழந்தை தானே, ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். பகவானே நம்ம டிராயிங்கை நன்னா இருக்குன்னு சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டுன்னு. நான் தான் தட்சிணாமூர்த்திங்கிறத குழந்தைக்கு உணர்த்துறதுக்காக பெரியவாளோட அருள் நாடகம் இது. அப்போதுலேருந்தே அந்த சசிகலாவுக்கு மனசில் பெரியவா தான், சின்ன குழந்தையா இருக்கிற போதே பெரியவா தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறையா இருந்தது. ஆனால் அவளோட ஆசைகள் நிறைவேறலை. அவளோட தாத்தாவோட காலத்துக்கு அப்புறமா அவளை யாரும் சென்னைக்கு கூட்டிகிட்டு போகலை. அவள் அங்கேயே இருந்துட்டா. அதனால சென்னைக்கு போகிற சந்தர்ப்பமே அவளுக்கு கிடைக்கல பெரியவாளை பார்க்கறதுக்கு, காஞ்சிபுரம் போகிறதுக்கு. சுமார் ஒரு 18 வருஷம் கழித்து அவள் சென்னைக்கு போயிருந்தா. அப்போ அவளுக்கு பெரியவாளை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு காஞ்சிபுரத்துக்கு போனால் அங்கே நடமாடும் தெய்வம் இல்லை. பெரியவா வடக்க போயிருக்கான்னு சொல்லிட்டா. பெரியவா எங்கே இருக்கா வடக்கனாக்கா பெல்காமில் இருக்கிறதா சொன்னான். அப்பவும் தரிசனம் அவளால் பண்ண முடியல. இது 1978 மே மாதம் நடந்தது. அப்போ தான் அவள் சென்னைக்கு போயிருந்தா. அடுத்தது நவம்பர் 1979 பெரியவா மகாராஷ்டிரா இருக்கான்னு கேள்விப்பட்டா. மகாராஷ்டிரான்னா எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்க பல பேர்கிட்ட கேட்டா. சரியான பதில் யாருமே கொடுக்கல. பெரியவாளோட தரிசனத்துக்கு ரொம்ப ஏங்கினா. தரிசனம் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறதேன்னு எண்ணி எண்ணி கவலைப்பட ஆரம்பிச்சா. ரோட்டில் எந்த மதத்து குருமார்கள் போனாலும் அவளை நிறுத்தி பெரியவா எங்கே இருக்காருன்னு கேட்பா சசிகலா. அதே பழக்கமாக போச்சு அவளுக்கு. யாருமே சரியான பதில் கொடுக்கல அவளுக்கு. காஞ்சி மடமா, அது எங்கே இருக்குது? மகா பெரிவாளா, அது யார்? அப்படித்தான் எல்லாரும் சொன்னாலே விடிச்சு சரியான பதில் கிடைக்கல. கடைசியாக இலையே இல்லாத ஒரு மரத்தில் துளிர் விடுற மாதிரி பால் பிரிண்டன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் அவர் எழுதின புஸ்தகத்தில் மகாபெரிவாள தரிசனத்தோட பற்றி எழுதியிருந்தார். அதை விட அதோட மேன்மையை ரொம்ப விவரிச்சிருந்தார். சசிகலாவுக்கு அந்த நினைவு வந்தது. உடனே என்ன பண்ணினா, அதில் பெரியவா அவர்கிட்ட என்ன சொன்னார்னாக்க, நீ ரமண மகரிஷியை போய் தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் போய் ரமண மகரிஷியை தரிசனம் பண்ணுங்கோன்னு சொல்லிட்டார். அதையும் எழுதியிருந்தார் அவர். சசிகலாவும் ரமணர் படத்துக்கிட்ட முன்னாடி நின்றுண்டா. தன்னோட ஆதங்கத்தெல்லாம் சொல்லி, பெரியவா தரிசனத்தை எனக்கு கிடைக்கணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டேன்டா. ரமண மகரிஷியும் பக்திக்கு உடனே அனுகிரகம் பண்ணிட்டார். எப்படின்னாக்க சசிகலா என்ன பண்ணா, கோக்லே அப்படிங்கிற ப்ரொஃபஸரை பார்த்து சில தத்துவ விளக்கமெல்லாம் கேட்க போன போது அங்கே அவரோட சொந்தக்காரர் அவரை பார்க்க வந்திருந்தார். அவர் சாஸ்திரிகள் இருந்ததால் அவர்கிட்ட காஞ்சி பெரியவா எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்க, உடனே அவரும் பெரியவா உகாருக்கு வந்திருக்காரே, வரப்போகிறதா சொல்லியிருக்கா, ஆனால் சரியான அட்ரஸ் எனக்கு ஒன்றும் சரியாக தெரியாது அப்படின்னு சாஸ்திரிகள் சொல்லிட்டார். அப்புறம் சசிகலாவுக்கு ரொம்ப சந்தோஷம்.
கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு. உகார் எங்கே இருக்குன்னு யார்கிட்ட தெரியவா? இருக்கிற இடத்த கேட்டாக்க தெரியும். கேள்வி அப்படியே அவன் மனசில் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சுது. அப்புறம் உகார்ங்கிறது சாங்கிலிங்கிற ஊருக்கு பக்கத்தில் உள்ள சின்ன ஊர். அங்கே தான் மகாதேவ் கோவில் இருக்குது. அங்கே தான் தங்கி இருப்பார். அங்கே திவார் என்பவருக்கு லெட்டர் போட்டு கேட்டாக்க பதில் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரிகள் சொல்லிட்டார். உடனே சசிகலா விடுவிடுன்னு ஆற்றுக்கு போனா. பரமேஸ்வரா, ஒளிஞ்சு மறைஞ்சு நடத்துகிற விளையாட்டை போகிறோம், என்னால் பொறுக்க முடியாது, உடனே உன்னோட தரிசனம் எனக்கு கிடைக்கணும், அருள் புரி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு ரிப்ளை கார்டை எடுத்து குத்து மதிப்பாக திவாரோட அட்ரஸை எழுதி போட்டேன். எங்கே தங்கியிருக்கார் என்னன்னு சொல்லிட்டுன்னு. ரிப்ளை வந்தாச்சு, அட்ரஸ் எல்லாம் கிடச்சிடுத்து. சரி ஊருக்கு சரி கிளம்பி வரலாம் அப்படின்னாக்க வெடி காலம்பரை 4:30 மணிக்கு தான் பஸ்ஸு. அதில் ஒரு தடை, அம்மா அப்பா அவளை தனியாக அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது? ஆனாலும் அவன் கேட்கலை, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா அன்றைக்கி பஸ்ஸில் இடம் இல்லை. அடுத்த நாள் காலம்பரைக்கு புக் பண்ணுறதுக்காக முதல் நாள் சாயந்தரமே போனான். இவன் போகிற வழியிலேயே ஒரு நண்பர் ஒருத்தர் கிடச்சா. நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொன்ன உடனே போய் பார்க்க கரெக்டாக தெய்வாதீனா பஸ்ஸில் 2 டிக்கெட்டு மட்டும் காலியாக இருந்தது. ரமண பகவான்கிட்ட வேண்டின மாதிரி 8 நாள்லேயே சசிகலாவுக்கு மகானோட தரிசனம் 1980 ஜனவரி 1ஆம் தேதி கிடச்சிது. 18 வருஷம் கழித்து பெரியவாளை தரிசிக்கிற போது அந்த நடமாடும் தெய்வம் தன்னை நேராக பார்த்த போது அந்த தீட்சண்யத்தை தாங்க முடியல அவளால். சசிகலா கண்கள்லேருந்து தார தாரையாக ஆனந்த கண்ணீர் பெறுகிறது. இந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் பக்கத்து அறையில் உட்காருங்கோ நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறா சசிகலா கிட்டக்க. சசிகலா போய் அங்கே உட்காந்துக்கிறா. உடனே இன்னொருத்தர் வரார். இங்கே உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறார். சசிகலா அப்படின்னு சொல்ல, ஓஹோ அதைத்தான் பெரியவா சைகை மூலம் நெத்தியில் சந்திரன் போல காட்டினார் அப்படின்னு சொல்ல சிப்பந்தி அழைச்சிட்டு போகிறார் சசிகலாவை. அங்கே போன சசிகலா சாஷ்டாங்கமாக பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறா. அவள் நமஸ்காரம் பண்ணுற போதே அவள் மனசில் நினச்சிக்கிறா, 18 வருஷம் கழிச்சு நான் உங்களை பார்க்குறேன், உங்களோட பாதார தரிசனம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு. உடனே பெரியவா என்ன பண்ணினார், டக்குன்னு எழுந்திருந்து நின்று தன்னோட திருப்பாத தரிசனத்தை காமிச்சார். சசிகலாவுக்கு கொடுத்துட்டார், பாத தரிசனமும் கொடுத்துட்டார். அப்புறம் அது போகிறலையா அவளுக்கு மறுபடியும் என்ன பண்ணினா, இன்னொரு ஆசையும் வந்துருத்து. நான் வந்ததுலே தரிசனம் பண்ணி கிடச்சாச்சு, பெரியவரோட குரலையே கேட்க முடியலையே, இன்றைக்கி மௌன விரதத்தில் இருக்காரே, எப்படியாவது பெரியவா பேசுகிறத கேட்கணுமே அப்படின்னு ஆசை வந்துருத்து. அதுக்கும் பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டார் அவளுக்கு. எப்படிங்கிறீங்களா, பக்கத்தில் ஸ்ரீ நாராயணநந்தாங்கிற சுவாமிகள் இருந்த குடிலுக்கு போனார். சசிகலாவும் கூட போனான். பெரியவா சைகை மூலமாக நாராயணநந்தாக்கு ஏதோ சொல்ல அவர் ஒரு புஸ்தகத்தை எடுத்து படித்தார். அவர் படிக்க படிக்க பெரியவா அதுக்கு விளக்கம் கூறுற மாதிரி நீளமாக சமஸ்கிருதத்தில் பேசி அருளிட்டார். மகானோட அனுகிரகம் இத்தனை உயர்ந்ததா, பக்தியோட ஆவலையும் மனசில் பண்ணின பிரார்த்தனையையும் தன்னோட விரதத்தையும் மீறி மாபெரும் கருணையால் நிறைவேற்றி அருளும் பண்ணினார் தெய்வம். மனமுருக தரிசித்து நின்றாள். அப்படியே அவளுக்கு தாங்கலை, அப்படியே மனமுருகி நின்றுருக்கா. இன்னைக்கு மௌன விரதம், லௌகீகமாக பேசலை, ஆனால் தெய்வ மொழியான சமஸ்கிருதத்தில் உபனிஷ விளக்கத்தை சொல்லிட்டார். மௌன விரதமும் மீள விடலை, அதே சமயம் பக்தியோட பிரார்த்தனையும் பூரா நிறைவேற்றி கொடுத்துட்டார். ஒரு பக்தியோட ஏக்கத்துக்கு இந்த மாபெரும் தெய்வம் எழுதல விரதத்தையும் விடாமல் எப்படி அனுகிரகம் செய்ய முடியுமோ அப்படி செய்தார். பக்தியோட மனசில் பகவான் நீங்காத இடத்தை பிடிச்சிட்டார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய